Hi friends, இன்னைக்கு வந்து லீட் கோடோட ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் தான் வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பார்த்ததுமே டூ சம் அப்படிங்கிறத என் கண்டுபிடிச்சு. ஸோ சூப்பருங்க, ரெண்டே ரெண்டு பண்ண சொல்லியிருக்காங்க அவ்வளோ, ரொம்ப ஈஸியான கொஸ்டின் அப்படின்னு நான் நினச்சேன். அப்படி இல்லைங்க, அங்கே தான் ஒரு ட்விஸ்ட். கொஸ்டினை ரீட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சது, கொஞ்சம் புரியல. ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தா நமக்கு எப்பவுமே ஃபுல்லாக சூப்பராக புரியும் அப்படிங்கிறதுக்காண்டி எக்ஸாம்பிளுக்குள்ளே போயிட்டேன். வாங்க ரெண்டையும் கம்பேர் பண்ணி நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து given array of integer nums. அந்த நம்பர் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இன்புட் வந்து நம்ஸுங்கிறது வந்து அரே ஆஃப் இன்டீஜர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அரே ஆஃப் இன்டீஜர் இருக்கா. அதுக்கப்புறம் வந்து an integer target. ஸோ டார்கெட்டுங்கிறது இன்னொரு இன்டீஜர் 9. Return indices of the two numbers such that they add up to the target. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவுட்புட். இந்த அவுட்புட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணக்கூடியது ஒரு இண்டெக்ஸஸை வந்து ரிட்டர்ன் பண்ணுது, அதுவும் 2. அது எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டார்கெட் இருக்குல்ல, இப்போ இந்த இன்டிஜர் ஆஃப் அரேயில் ஏதாவது 2 நம்பரை நம்ம வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு டார்கெட் வரணும். அந்த 2 நம்பரோட இண்டெக்ஸை வந்து நம்ம வந்து அவுட்புட்டில் டிஸ்பிளே பண்ணி காட்டணும், அவ்வளோதான். ஸோ இப்போது இதில் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 9 இருக்குது. ஸோ இதில் வந்து 2 and 7 வந்து ஆட் பண்ணோன்னா 9 வரும். 2ஓட இண்டெக்ஸ் என்ன 0, 7ஓட இண்டெக்ஸ் என்ன 1. ஸோ ஆன்சர் வந்து 0,1. அதுவும் வந்து நமக்கு அரேயில் வந்து ரிட்டர்ன் ஆகணும். ஸோ ரிட்டர்ன் ஆகிருக்கு. சரி, செகண்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாமா. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்பர் 3 to 4, அதோட டார்கெட் வந்து 6. ஸோ 6 வரணும்னா 2 and 4 ஆட் பண்ணணும். 2 and 4ஓட இண்டெக்ஸ் என்ன, இது 0, இது 1 and 2. ஸோ 1 and 2ங்கிறது தான் நமக்கு ஆன்சர். ஓகே, மெயின் பாயிண்ட் என்ன அப்படின்ட்டிங்கன்னா அந்த செகண்ட் லைனை ரீட் பண்ணுங்கள். You may assume that each input would have exactly one solution. And you may not use the same element twice. அதாவது இதோட மீனிங் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம எல்லா அறையிலுமே வந்துட்டு நமக்கு ஒரு சொல்யூஷன் தான் வருமா. அதாவது இப்போ 2 and 7 9 வந்துருச்சு அப்படின்னா இந்த 7 நான் திரும்பி யூஸ் பண்ணக்கூடாது, அடுத்ததோடு ஆட் பண்ணக்கூடாது. ஸோ 2வையும் ஆட் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் எனக்கு எப்பவுமே வந்து நீங்கள் அஸ்யூம் பண்ணிக்கலாம் ஒரே ஒரு அவுட்புட் தான் வரும். அந்த அவுட்புட் அதாவது 2 இண்டெக்ஸ் தான் நமக்கு எப்பவுமே வரும் அப்படிங்கிறது நீங்கள் அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஸோ தேர்டில் வந்து 3 and 3 சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஸோ டார்கெட் 6. ஸோ கன்ஃபார்மாக 0 and 1 தான் இல்லையா. ஓகே, ஸோ கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்ம வந்துட்டு இது எல்லாமே வந்துட்டு கொஸ்டினை பார்த்துட்டோம். ஸோ நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு என்ன பண்ணுவோம், நம்ம ஃபஸ்ட்டு திங்க் பண்ணுவோம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு யோசிப்போம். என்ன பண்ணலாம், இப்போது நான் வந்து அரே வச்சுருக்கேன். ஸோ நம்பர் ஆஃப் இன்டீஜராக எடுத்துக்குவேன். அதுக்கப்புறம் இன்னொரு இன்டீஜர் 9. ஓகே, இப்போ எனக்கு என்ன பண்ணணும், 2 + 7 9 வருது. சரி, நான் என்ன யோசிப்பேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ 2வையும் 7ஐயும் ஆட் பண்ணால் 9 வருது. ஓகே, ஃபஸ்ட் எடுத்துக்கிறேன். ஸோ 2 and 11 ஆட் பண்ணி பார்ப்பேன், ஈக்குவல் டு 9 இல்லை. ஸோ 2 and 15 ஆட் பண்ணி பார்ப்பேன், ஈக்குவல் டு 9 இல்லை. ஸோ அப்படி நம்ம கம்பேர் பண்ணலாமா, இஃப் கண்டிஷன் ஒரு ஃபார் லூப் போட்டு இஃப் கண்டிஷன் கொடுத்து அப்படி ஆட் பண்ணலாமா அப்படின்னு யோசிப்பேன். ஸோ அப்படி ஆட் பண்ணோன்னா என்ன ஆகும், இந்த 2வை இது எல்லாத்தோடையும் செக் பண்ணுறோம், ப்ளஸ் இந்த 7ஐயும் எல்லாத்தோடையும் செக் பண்ணுறோம். அப்போனா நமக்கு வந்து எத்தனை டைம்ஸ் நம்ம செக் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து 4 எலமெண்ட் இருக்குது அப்படின்னா 4 × 4 16 டைம்ஸ் வந்து ஒவ்வொரு எலமெண்ட்டையும் நம்ம செக் பண்ணுறோம். அதை தாங்க இங்கே என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா n² அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து என்ன சொல்லுங்கன்னா டைம் காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி இல்லாமல் லெஸ் தென் டைம்லேயே வந்து அது வந்து நீங்கள் வந்து சால்வ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, நம்ம சொல்யூஷனுக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு மேப் வந்து இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். நான் அந்த மேப்பில் வந்து 2 கீ அண்ட் வேல்யூஸ் வந்து எப்படி வைக்க போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்டீஜர், இன்டீஜர். இப்போ இந்த கீ அண்ட் வேல்யூஸில் நீங்கள் வந்து எப்படி கன்சிடர் பண்ணிக்கோங்க, இந்த கீங்கிறது இந்த வேல்யூ இந்த 2ங்கிறதுனா வச்சுக்கோங்க. இன்டீஜருங்கிறது இண்டெக்ஸ், இந்த 2ஓட இண்டெக்ஸ் வந்து என்னது 0. ஸோ நான் வந்து செகண்ட் வேல்யூவில் வந்துட்டு இண்டெக்ஸை ஸ்டோர் பண்ண போகிறேன், கீழே இந்த வேல்யூவை வந்து ஸ்டோர் பண்ண போகிறேன். ஓகே, சரி, அதுக்கு நான் நேம் கொடுக்குறேன்.
எனக்கு என்ன ரிசல்ட் வரணும். ஸோ 0 அண்ட் எப்படி வந்திருக்கு உங்களுக்கு வந்து இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே வந்தாலே என்னது உங்களுக்கு அது அரே தான். ஸோ எனக்கு வந்து ஒரு அரே இன்டிஜர் அரே தான் எனக்கு ரிசல்ட் வேணும். ஸோ அதனால் இன்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட் அப்படிங்கிறத நான் வச்சுக்கிறேன். அதுக்கான சைஸ் வந்து அவங்க எப்பவுமே சொல்லிட்டாங்க நமக்கு வந்து ஒரே ஒரு சொல்யூஷன் தான் வரும். ஒரே ஒரு சொல்யூஷன்னா நமக்கு 2 சைஸ் தான் 0 and 1 தான் இல்லையா. அதோட ரிசல்ட் வந்து 0 and 1 தான். ஸோ அதனால் நான் சைஸ் வந்து 2 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஜாவா 8 ஃபீச்சர்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ண போகிறோம் சிம்பிளாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், இன்ட் ஸ்ட்ரீம் அப்படிங்கிறது யூஸ் பண்ண போகிறேன். நார்மல் ஃபார் லூப் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ இன்ட் ஸ்ட்ரீம். அதுக்கப்புறம் வந்து இதில் ஒரு மெத்தட் இருக்குங்க, ரேஞ்ச் அப்படின்ற ஒரு மெத்தட். இதோட வேலை என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஃபார் லூப்பில் என்ன பண்ணுவோம், 0 to ஒரு 10 இந்த நம்பர் லென்த்துக்குள்ளே நம்ம வந்து ஆட் ஆகணும் அப்படின்னு சொல்லுவோம்ல. அதே தான் அந்த கான்செப்ட் தான். இந்த ரேஞ்ச் எதுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு 0லேருந்து என்னோட அரே என்னது நம்ஸ் இல்லையா. ஸோ அதோட லென்த் வரைக்கும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன். ஸோ அது வரைக்கும் இது லூப் ஆகும் அப்படின்னு சொல்லலாம் சரியா. அதுக்கப்புறம் வந்து ஃபாரிச். எனக்கு வந்து ஒவ்வொன்றிலையும் வந்து என்ன ஆக்ஷன் நடக்கணும் அப்படிங்கிறது நம்ம பண்ண போகிறோம். ஃபாரிச்குள்ளே எழுத போகிறோம். அந்த ஃபாரிச்குள்ளே நம்ம வழக்கம்போது ஒரு வேல்யூ ஒரு வேரியபிள் வந்து கொடுப்போம் இல்லையா. அதை நான் ஐன்னு கொடுக்குறேன். இந்த ஐயில் நமக்கு இப்போ எனக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து லூப்பில் கொடுத்ததுனால ஸோ 0 0 1 2 3 அப்படின்னு இண்டெக்ஸ் வந்து ஆட் ஆகிட்ருக்கும் சரியா. இப்போ நான் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஐயை வச்சு தான் வந்து நான் கண்டிஷன்ஸை வந்து செக் பண்ண போகிறேன். இப்போ நான் என்ன லாஜிக் பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ எனக்கு வந்து டார்கெட் 9 கொடுத்துட்டாங்க சரியா. நான் வந்துட்டு இந்த 2வை ஐ மீன் இந்த ஃபஸ்ட் நம்பர் இருக்குல்ல அதை வந்துட்டு ஃபஸ்ட்டில் வந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ 9லேருந்து 2வை மைனஸ் பண்ணோன்னா 7. அந்த 7 வந்து இங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் செக் பண்ண போகிறேன். ஸோ லாஜிக் படி ப்ளஸ் பண்ணாலும் மைனஸ் பண்ணாலும் சேம் தானே. அதனால் 9லேருந்து 2 மைனஸ் பண்ணிவிட்டு உள்ளே இருந்துச்சு அப்படின்னா அதோட இண்டெக்ஸை எடுத்துக்குவேன். அதே மாதிரி இந்த இண்டெக்ஸையும் எடுத்துக்குவேன். ஸோ அதுக்கு நான் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஃபஸ்ட்டு எனக்கு இது வந்து என்ன 0. ஸோ நான் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க போகிறேன். டார்கெட்லேருந்து மைனஸ் இது என்னது நம் அப்படின்ற அரேயில் அரேங்கிறதுனால ஆஃப் 0th பொசிஷன் தானே இப்போ வருது. ஸோ அதோட நம்ம கொடுக்குறோம். ஓகே இப்போ நம்ம எனக்கு என்ன இருக்கும் ஓகே நம்ம முடிச்சுட்டு கூட நம்ம ஃபஸ்ட்லேருந்து வந்து கால்குலேஷன் பண்ணலாம். இப்போ நான் வந்து டிஃப்ரென்ஸ் எடுத்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன், அந்த டிஃப்ரென்ஸான வேல்யூ வந்து என்னோட மேப்குள்ளே இருக்கா அப்படின்னு சொல்லி தான் செக் பண்ண போகிறேன். ஸோ அதனால் ஒன்றும் இல்லை, மேப்பில் வந்து .contains key அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்குது டிஃபால்ட், அதை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து கண்டைன்ஸ் கீ அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரென்ஸ்னு கொடுக்குறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து கீயை வந்து வேல்யூ தான் வச்சுருக்கோம், இல்லை இண்டெக்ஸ் தானே வச்சுருக்கோம். ஸோ நமக்கு இந்த வேல்யூங்கிறது கீயாக தான் ஆக்ட் ஆகும். அப்படி வந்துச்சு அப்படின்னா எனக்கு ரொம்ப சிம்பிளாக அதோட இண்டெக்ஸை நான் வந்து ரிசல்ட்டில் கேப்சர் பண்ணால் போதும் இல்லையா. ஸோ அதனால் நான் வந்து அந்த டிஃப்ரென்ஸை வந்து அதோட இண்டெக்ஸை மட்டும் நான் கெட் பண்ணுறேன். அதே நேரத்தில் நம்ம ரெண்டாவது இண்டெக்ஸும் நமக்கு கிடச்சிருச்சு. ஏன்னா அந்த தானே ரெண்டாவது இண்டெக்ஸ், ஏன்னா அதை தானே மைனஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ரெண்டாவதுல வந்துட்டு நான் அந்த ஐயோடதை போட்டுறேன். போட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ நான் என்ன பண்ணணும், அதே நேரத்தில் வந்து அந்த மேப்பில் வேல்யூஸ் எப்போ வரும், ஒவ்வொரு டைமும் வந்து நான் ஆட் பண்ணால் தானே வரும். அதை வந்து நான் இங்கே ஆட் பண்ணுறேன். நம்ஸோட அதோட வேல்யூ இண்டெக்ஸ், அவ்வளோதான். சரி இப்போ வந்து லாஸ்ட்டில் வந்து நான் வந்து இங்கே ரிட்டனில் ஆட் பண்ணியிருந்த இதை ரிசல்ட்டை ரிட்டர்ன் பண்ணுறேன். அவ்வளோதாங்க. ஓகே இப்போ நம்ம வந்து லாஜிக் படி வந்துட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இந்த ஃபஸ்ட் இன்புட்டு இது நமக்கு ஒர்க் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம். 2 7 11 15 இல்லையா. ஸோ இந்த ஃபாரிச்சில் ஐயோட வேல்யூ இப்போ வந்து எனக்கு வந்து என்னவா இருக்கும் 0. நான் லூப் படி போகும்னு சொன்னேன் 0. தென் டிஃப்ரென்ஸ், இந்த டிஃப்ரென்ஸ் கால்குலேட் பண்ணும்போது டார்கெட் வந்து இங்கே 9 இல்லையா. ஸோ என்ன நடக்கும், டிஃப்ரென்ஸ் ஈக்குவல் டு
9 மைனஸ் நம் ஆஃப் ஐ, அதாவது நம்ஸ் ஆஃப் 0 என்ன இருக்குது 2. ஸோ எனக்கு டிஃப்ரென்ஸ் என்ன வரும் 7 வரும் இல்லையா, இந்த 7 வரும். சரி, இப்போ அந்த 7 வந்து மேப்பில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அந்த மேப்குள்ளே போகிறோம் இல்லையா, மேப்பில் எந்த வேல்யூ இருக்குமா, இருக்காது. ஸோ இது எக்ஸிக்யூட் ஆகாது. என்ன பண்ணணும், இப்போ மேப்குள்ளே நம்ஸ் ஆஃப் ஐ, அதாவது 0th பொசிஷனில் இருக்கக்கூடிய வேல்யூ 2, அதுக்கப்புறம் வந்துட்டு அதோட இண்டெக்ஸ் 0, அதான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆச்சு இல்லையா, அது வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகே, தென் செகண்ட் ஐட்ரேஷன் நடக்கும் இல்லையா. செகண்ட் ஐட்ரேஷனில் இப்போ நமக்கு ஐயோட வேல்யூ என்னவா இருக்கும் 1. அதுக்கப்புறம் அதோட டிஃப்ரென்ஸ் என்னவா இருக்கும், அதாவது நம்பர் ஆஃப் 1 என்ன 7. ஸோ டார்கெட்டில் இருந்து 9ல் இருந்து நான் 7 மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் எனக்கு என்ன வரும் 2. ஸோ டிஃப்ரென்ஸ் 2ங்கிறது அந்த மேப்பில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பார்க்க போகிறேன். ஸோ என்ன பண்ணும், இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து அதை தான் ஆட் பண்ணோம் இல்லையா, இருக்கும். சரி, இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், அதோட இண்டெக்ஸ் வேல்யூவை கெட் பண்ணணும். ஏன்னா நமக்கு ரிசல்ட்டே என்ன, அதோட இண்டெக்ஸை பிரிண்ட் பண்ணுங்கிறது தானே. ஸோ மேப்லேருந்து அந்த வேல்யூவை பாஸ் பண்ணி அதோட இண்டெக்ஸை நான் வந்து ரிசல்ட் ஆஃப் 0வில் ஆட் பண்ணுறேன். ஸோ இதோட ரிசல்ட் எனக்கு என்ன இப்போது 0. அதுக்கப்புறம் ஐங்கிறது என்ன 1. ஆக்சுவலாக 1ங்கிறதும் வந்து என்னது இண்டெக்ஸ் தானே. ஸோ அதை வந்து ரெண்டாவது ரிசல்ட் ஆஃப் 1ல் நான் பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ எனக்கு 0 and 1 அப்படிங்கிறது எனக்கு பிரிண்ட் ஆயிரும். சரி, எனக்கு ரிசல்ட் கிடச்சிருச்சுல்ல. ஸோ ரிசல்ட் கிடச்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும், ரிசல்ட் கிடச்சிருச்சு. ஸோ ரிசல்ட் கிடச்சதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்துட்டு வெளியே வரும், திரும்பி வந்து மேப் வந்து புட் பண்ணும். சரி, இப்போ எனக்கு ரிசல்ட் கிடச்சிச்சுன்னா அந்த லூப் வந்து போகாமல் இருக்கிறதுக்கு வந்து நம்ம எதுவும் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். எக்ஸ்டெஃப் 0 கொடுத்தா 20. ஸோ அதோட சின்டெக்ஸ் தப்பு. ஸோ system.extf0, அதை நான் என்ன லாஜிக் யூஸ் பண்ணேன்னா, சப்போஸ் ஆன்சர் கிடச்சிருச்சுல, ஸோ நான் எக்ஸிட் பண்ணால் என்ன அப்படிங்கிறதுக்காக நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ அப்படி எக்ஸிட் ஆனால் அவுட்புட் வரல, நமக்கு வந்து இங்கே ராங் ஆட். ஓகே, ஸோ எக்ஸிட் பண்ணாமல் நம்ம வந்து ரிசல்ட்டை வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரைட் ஆன்சர் வந்துருச்சு. ஒன்றும் இல்லை, இப்போ நமக்கு இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம நார்மலாக கம்பேர் பண்ணும்போது n² டைம்ஸ் வந்து நமக்கு வந்து லூப்பிங் நடக்கும். ஆனால் இங்கே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 4 டைம்ஸ் மட்டும் லூப்பிங் நடக்கும் இல்லையா. அந்த 4 டைம்ஸ்க்குள்ளேயே நம்ம வந்து ஆன்சர் வந்து நமக்கு ரிட்டர்ன் ஆயிரும். ஆக்சுவலாக கண்டென்ட்ஸ் கீ வந்து கேப்ஸ் போடணும். அதே நேரத்தில் நீங்கள் சின்டெக்ஸ் எல்லாம் வந்து மேப் அண்ட் ஹேஷ் மேப்லாம் வந்து கரெக்டாக வந்து போட்டுருங்க. ஸோ நமக்கு வந்து ரிசல்ட் வந்து கரெக்டாக வந்துருச்சு. 3 டெஸ்ட் கேஸும் வந்து பாஸ் ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ LeetCode சொல்யூஷன்ஸ் வந்து நம்ம வந்து ஈஸியாக சால்வ் பண்ணலாம். அதே நேரத்தில் இது வந்து என்னென்னா அட்வான்ஸ்ட் ஜாவா 8ஓட ஃபீச்சர்ஸும் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறதுனால எஃபிஷியண்ட்டான கோடாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது இதே மாதிரி வந்து இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா இந்த லாஜிக் ரிலேட்டடாக வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணி ஆன்சர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ வந்துட்டு தமிழ், இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லையுமே இருக்குது. உங்களுக்கு எந்த லாங்குவேஜில் வேணுமோ அதை வந்து நீங்கள் வாட்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து அதோட லிங்க்கை வந்து நான் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் 2ஓட லிங்க்குமே நான் கொடுத்துருக்கேன்.